பிக் பாஸ் இந்த வார கேப்டனுக்கு ராஜ மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு ராஜ உடை கொடுத்து கிரீடம் வச்சு தலையில ஒரு நங்குன்னு குத்தி ஒரு கொட்டு கொட்டி ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்காரு. அருணுக்கு இந்த வாரம் பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கிற எல்லா போட்டியாளருக்கும் வந்து பெரிய ஆப் வச்சிருக்காரு. இந்த ரெண்டும் தான் இப்போ லைவ்ல நடந்துச்சு. அடுத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். போன சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்சன் கேப்டனாக இருக்கிறப்ப வந்து பெல் அடிப்பாங்க. ஒரு பெல் வச்சுருந்துருப்பாங்க, போய் டெங்குன்னு அடித்து ஒரு புகார் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த புகார் வந்து நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கம் கொடுக்கணும் கேப்டன். அதுக்கப்புறம் அது ஏற்றுக்கப்படலை அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு இது மாதிரி போகும். அப்படி ஒரு 4-5 புகார் வந்ததுக்கப்புறம் அந்த புகார் அதிகமாக அந்த கேப்டன்சி பதவி வந்து பறி போயிடும். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜ உடை கொடுக்குறாங்க. அந்த ராஜ உடையில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 5 ரிப்பன் அப்படி தொங்கிட்டு இருக்கு. இந்த 5 ரிப்பன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலராக இருக்கும். இதில் கேப்டன் வந்து ஒழுங்காக கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தாவோ, வேற ஏதாவது தப்பா பண்றாரு அப்படின்னாவோ, வேற ஏதாவது புகார் இருக்குது அப்படின்னாவோ, அவர் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாவோ, நியாயமான காரணம் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காம போய் அந்த ரிப்பன் ஒன்றை பிடிங்கிடணும். இப்படி 5 ரிப்பனையும் பிடுங்கிட்டாங்க அப்படின்னா கேப்டன் அருணுடைய கேப்டன்சி பதவி வந்து பறிக்கப்படும். அவ்வளோதான், அதோட அவர் கேப்டனே இல்லை, அந்த பதவி வந்து பறிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆப்போசிட்டர் பிக் பாஸ். அது மட்டும் இல்லை, இந்த கேப்டன் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த பெல்ல என்ன சொல்றது, இந்த மைக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்கன்னா, அந்த மைக் ஒழுங்காக மாட்டாமல் இருக்கிறவங்க, சரியாக மாட்டாமல் இருக்கிறவங்க, மறந்துட்டு வச்சுட்டு போயிடுறவங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிக் பாஸ் சொல்லுவார் இல்லையா. அப்போது இப்போ சிவா வந்து அல்லது ஜஃப்ரி வந்து அந்த மைக்கு மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஜஃப்ரிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, அந்த வீட்டில் இருக்கிற மற்ற யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி வந்து வீட்டில் இருக்கிற யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாரு. அதே மாதிரி நாய் குலைக்கும் பார்த்தீங்களா, தூங்கிட்டு இருக்கிறப்ப நாய் குலைக்கும், அந்த மாதிரி நாய் குலைச்சாலும் அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆப் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ இன்னையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கப்புக்காக இந்த வாரம் என்ன சொல்கிறது, பிக் பாஸ் 8 கப்புக்காக எல்லோரும் சரியாக ஓட ஆரம்பிச்சிருங்க, இப்படி சும்மா உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்லி அப்படின்னு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு குத்தி அப்படி கிளப்பி விட்ட மாதிரி இருக்குது. இந்த டாஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு, கொஞ்சம் பரபரப்பாக போன சீசனில் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த ராஜ உடையில் இருக்கிற பின்னாடி அந்த ரிப்பனில் அந்த 5 ரிப்பனை யாரெல்லாம் கழட்டுறாங்களா இல்லையா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே இருக்கிற போட்டியாரெல்லாம் என்னெல்லாம் எப்படியெல்லாம் கழட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.